தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமையும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசின் ஓராண்டு சாதனை விழா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் செவ்வாயன்று நடந்தது. கொண்டாட்டங்கள் இடையே செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தமிழிசை, பிரதமராக பதவியேற்ற பின் ஓய்வு மற்றும் விடுமுறை எடுக்காத கடின உழைப்பாளியாக மோடி திகழ்வதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுத்து வருவதோடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையும் கூட்டணிதான் வரும் 2016ஆம் ஆண்டு ஆட்சி அமைய மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இந்த ஓராண்டு கொண்டாட்டங்களே எங்களது கட்சியில் மிகப்பெரிய பலத்தை தெளிவுபடுத்தும் என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அமையும் கூட்டணிதான் 2016இல் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருங்காலத்தில் ஆட்சி அமைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அங்கம் நிச்சயமாக பங்கு இருக்கும் என்பதை இந்த முதலாண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பு வந்த பிறகு அதில் போட்டியிடுவது குறித்து கட்சி மேலிடத்துடன் கலந்து ஆலோசித்த பிறகு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று தமிழிசை தெரிவித்தார்.